அவங்களோட கலோரி கேல்குலேஷன் பண்ணி நியூட்ரிஷனிஸ்டோட உதவியோடு பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நிறையா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் உடல் வாகுப்படி நம்ம சென்னை போன்ற பட்டணங்களில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே பசி இருக்கும். ஸோ இந்த கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன், குவான்டிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ இந்த சுச்சுவேஷனில் என்ன நம்ம சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு நல்ல மெட்டபாலிசம் இருக்கிற பட்சத்தில் அவங்க சிவப்பரிசி அவல் அதை ஊற வச்சு சாப்பிட்டுட்டு நல்ல அப்பப்போ வாட்டர் குடிச்சிட்டு ஊற வச்சு சாப்பிட்டா அது நல்லது. ஏன்னா வாட்டர் இன்டேக் முக்கியம் இந்த விஷயத்தில் அவல் சாப்பிடும்போது. அதே மாதிரி இந்த கோதுமை ரவை, கோதுமை சாதம் சாப்பிடலாம், கோதுமை ரவை சாப்பிடலாம், கோதுமை தோசை சாப்பிடலாம். இந்த குதிரைவாலி திணை இது போன்ற லிட்டில் மில்லட்ஸ் இதெல்லாம் நல்ல மெட்டபாலிசம் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். குறிப்பாக குதிரைவாலி பார்த்தீங்கன்னா நம்மளோட கட்டு, நம்முடைய பெருங்குடலுக்கும் நல்லது. அதே நேரத்தில் அது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ்னால அதுக்கும் உதவும். சுகர் லெவலும் மெயின்டைன் பண்ணும், அதே நேரத்தில் ஃபில்லிங்காகவும் இருக்கும் ஸ்டமக். ஸோ அது சாப்பிடலாம். இதில் முக்கியமாக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், ஆயுர்வேத புஸ்தகங்களில் நவான்னபானம் குட வைக்கிருத்தம்ச்ச அப்படின்னு டயபெட்டிஸ் பேஷண்ட் பொதுவாக சொல்லக்கூடிய காரணத்தில் இந்த புதுசாக அறுவடை பண்ண தானியங்கள், அரிசி வகைகள் இதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குட வைக்கிருத்தம், வெல்லம் மற்றும் இந்த கரும்பு சுழிலேருந்து பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி இந்த மாதிரி விஷயங்கள் கூட எல்லாரும் என்னமோ டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க, எல்லாரும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ அப்படி கிடையாது. எதுவுமே இனிப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களில் நேரடியாக நம்மளுடைய நாக்கில் இனிப்பு நம்மளால் அதை உணர முடியுதுன்ற விஷயங்களில் பெரும்பாலானவை தவிர்க்க வேண்டியவை. அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது நம்ம நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெள்ளை சர்க்கரை தான் கெடுதல், இது நல்லது அப்படின்லாம் எதுவும் கிடையாது. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது ஒரு முக்கியமான. அப்புறம் தயிர், ஒரு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல். என்னென்னா சாப்பிட்றது, நான் காலையில் வாக்கிங் போகிறேன், அதனால் எனக்கு நல்ல ஆக்டிவிட்டி தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்ம சாப்பிட்ற அளவு டே டைமில் காலையில் போகிற வாக்கிங் தவிர டே டைமில் எந்த அளவு ஆக்டிவாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அப்பப்போ நடந்து கொடுக்கணும் சாப்பிட்டுட்டு. அதே மாதிரி ஃபுட் இன்டேக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம நம்முடைய வாழ்க்கை முறையை அமைச்சுக்கணும். இல்லை வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய உணவுடைய அளவை நம்ம தீர்மானிக்கணும். பசி அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக அளவு அதிகமாக சாப்பிட வேண்டாம். நம்ம வயிறு ஃபில்லாகிற விஷயமாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் நமக்கு சுகரையும் அதிகப்படுத்தக்கூடாது. அப்படி